ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உழுகலை. இந்த வருஷத்தோட முதல் உழுகல் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இந்த வருஷத்தோட உழுதல் ஆரம்பிச்சாச்சு. அதில் உழுகல் இருப்பேன், ஆக்சுவலாக உழுதல் தான். ஓகே, உழுதலை பொறுத்தவரை வந்து மொத்தம் 2 வகையான பல் செட் இருக்கும். அதாவது இந்த டிராக்டர் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 9 கலப்பை 5 கலப்பை அப்படின்னு பாரு. 5 கலப்பைனா என்ன அப்படின்னா எப்போயும் முதல்ல உழுகிறது. ஏன்னா வந்து விவசாயம் பண்ணி 6 மாதம் ஆச்சு, மழையெல்லாம் பெஞ்சு மண் இதான் சேர்க்க நல்லா இறுகி போயிருக்கும். அதை உடைக்கிறதுக்கு வந்து 5 தான் வந்து சரிப்பட்டு வரும். 9 இது வந்து மேலாப்புறம் உடைக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆழமாக கடினமாக இருக்க மாதிரி மண்ணப்புறம் உடைக்கிறதுக்கு 5 தான் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து 5 போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி உடைக்கிறப்ப என்னடா வயல் பெருசாக இருக்க மாதிரி இருக்கேன், சின்ன வயசுல போட்டு சின்னோடு கிரவுண்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு, அது மேலே ஓட்டம்னா வராதா அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பேர் வந்து குறுக்கு சால்வை. ஸோ அந்த உழுகிறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஒன்றாவே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நெட்டு ஓட்டுறது, இன்னொன்று வந்து குறுக்க ஓட்டுறது. இப்போ ஏன் குறுக்க ஓட்டுறாங்க? நெட்டுக்கு ஈஸியாக ஓட்டலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து 5 ஓட்டே நம்ம வந்து மொத்தம் 2 ஓட்டு ஓட்டுறோம். அதாவது ஒரு வயலில் 2 தடவை உழுதுறோம். ஸோ தடவை ஓட்டுறோமா குறுக்கு சால்வையில் ஓட்டுறோம்னா இன்னும் பாருங்கள், இதுக்கும் அந்த நடுவில் இருக்கிறது வித்தியாசம் தெரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓட்டும் போது சின்ன ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வெளியே குறுக்கு சால்வை ஓட்டிகிட்டே போயிட்டு கடைசி வரையும் முடிச்சிருவாங்க. ஸோ மொத்தமாக உடைச்சிட்டோமா. இப்போ வந்து நெட்டு ஓட்டுறப்ப வந்து எங்கேனா நம்ம ஒரு தடவை உடைச்சிருக்கோம், எங்கேயா நம்ம 2வது தடவை உடைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது, உழுத வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ இது வந்து உழுகிறத பற்றினான ஒரு மெத்தட். இது ஒன்று ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காக்கா என்ன சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் தெரியலையே. ஒரு காக்கா அங்கே இருக்க தெரியுதா? அறுவடை பண்ணுறப்ப கொக்கு, உழுகிறப்ப காக்கா. நல்லா அருள் பெற்ற வயல் விவசாயம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய வட்டத்தை போட்டு திரும்பிட்டாப்லாம் இந்த மாதிரி தான். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து அடுத்த வயலுக்கு போவோம். இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். எதனால் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஃபேமிலியோடு வந்து ஒரு சாயந்தர நேரம் இல்லைன்னா விடிய நைடமாக சாயந்தர நேரம் ஒரு 6 மணிக்கிட்ட வந்து ஒரு நல்ல டென்ட்டை போட்டுட்டு ஒரு பார்பிக்யூ ஹப்பு மாதிரி இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு நீட்டாக நைட்டு சிக்கனு மட்டன் அது இதுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சா காலை எந்திரிக்கும் போது அப்படியே சுற்றி வயக்காடுன்னு சூப்பராக இருக்கும். கலை என்பது அழிவற்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இது ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம வந்து எரிச்ச வயல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் பெஞ்சு பயங்கரமான மழையில் வீல் நின்று லேட்டாயிரும் வளர்த்துச்சு. இது வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர், அந்த உள்ள இருக்க ஊட்டச்சத்து இருக்குது பார்த்தீங்களா, அது another clear example of what is கரையான். பார்த்துக்கோங்க, இது பனை ஓலையுமே உரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போன சொல்லியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா அது மலையில் கடந்தோடனே அதை சாப்பிட்றதுக்கு அப்புறம் கரையான் வந்து மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த கரையானை சாப்பிட்டா மண்புழு வந்துடும் உழுகும்போது. ஸோ அதனால் வந்து இதுவுமே ஒரு வகையில் உரம் தான். ஆழமணி சுத்தம் பண்ணி போட்டது பரவாயில்ல, காற்றுக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் விழுகலை. அதனால் இன்னமும் நல்லாயிருக்கு. நம்ம அதை மீதி இருக்க பிட்டையும் கொஞ்சம் இப்போ க்ளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நச்சுன்னு ஆகிடும் அந்த இடம். உழுகிறப்ப ப்ராப்பராக இருக்கும். யூஸ் பண்ணும்போது என்ன தெரிய வரும்னா 9 உழுகை அப்படின்னு வரும்போது வந்து அதனால் மூளையை வந்து க்ளீன் பண்ண முடியல சரியாக. சரிங்களா, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, 5 உழுகைங்கிறப்போ என்னம்மா உளர்றேன் ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு 5 உழுகைங்கிறப்போ இந்த மூளையெல்லாம் வந்து எடுக்க முடியல அந்தளவுக்கு நீட்டாக. சரிங்களா, ஸோ 9 உழுகைங்கிறப்போ இந்த மூளையை பூரா வச்சு இதே அளவுக்கு எடுத்து விட்ருவோம். இதெல்லாம் நமக்கு ஆழமாக இருக்கா, பூரா குறுக்கு சால்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்லலாம் மிதுக்கு நடந்தாச்சு. ஸோ இப்போ எப்படி நடக்கணும் அப்படின்னா காலை வந்து இப்படி தான் நடக்கணும். வயலில் ஒன்று உழுதாச்சு அப்படின்னா நம்ம விழுகாமல் இருக்கணும். அதே சமயம் வேகமாக நடக்கணும்னா இப்படி தான் நடந்தாகணும். ஸோ இப்படி நடக்கிறப்ப ஸ்டெபிலிட்டி இருக்கும். குறுக்காகவும் வெளியே எங்கேயும் விழுகவும் மாட்டோம் அந்த மாதிரி. ஸோ அதனால் இப்படி தான் நடக்கணும். இதில் எனக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்னையே நம்பலாம். என் பாடி வெயிட்டுக்கு நான் விழுகலைன்னா நீங்களும் விழுக மாட்டீங்க. ஸோ அப்புறம் வேறு என்ன, இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன வீடியோ இருக்குன்னா, இதுக்கப்புறம் திரும்பி விழுக தான் செய்வாங்க. இப்போ வந்து 5 பல்லு போட்டு விழுகுறாங்கல்ல, அடுத்து வந்து 9 பல்லு போட்டு விழுவாங்க.
ஸோ அந்த ப்ராசஸ் போகும். நான் அதையும் கவர் பண்ணுறேன், சும்மா தானே இருக்கேன். அதையும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னா விதைக்கிறது தான் வேலை. ஸோ நம்ம அதை பார்ப்போம். வரப்பெடுக்கிறது ஒரு வேலை இருக்குது, அதுவும் முக்கியமான வேலை தான். நம்ம பார்ப்போம் என்னென்னு. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டடா பாய்.